ஸோ இப்போ தைராய்டு ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தைராய்டு மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சின்ன டோஸ் 25 மைக்ஸ் அது மாதிரிலாம் தைராய்டு மெடிசன் எடுக்கிறப்ப அதோட ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துறது இல்லை. பட் இப்போ ரொம்ப தைராய்டு கம்மியாக இருக்குது இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஷியராக ஃபெர்டிலிட்டி பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவங்க வந்து நாட் ஓன்லி அவங்களுடைய கைனகாலஜிஸ்டையும் கட்டாயமாக பார்த்துக்கணும். பார்க்குறப்ப தான் அவங்களுடைய மந்த்லி பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா, அவங்க கர்ப்பப்பை எப்படி இருக்குது, முட்டைப்பையில் வந்து எக்ஸ் இருக்கா, எக்கு வந்து கரெக்டாக ரிலீஸ் ஆகுதா, ஸோ இந்த மாதிரி அந்த ஃபெர்டிலிட்டி சைட்லையும் செக்அப் பண்ணிக்கணும். ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய தைராய்டு டாக்டரையும் பார்த்து மெடிசனுடைய அளவு கரெக்டாக இருக்கா, அந்த மெடிசன் வந்து போதுமா, ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறப்ப இந்த மெடிசன் எடுக்கலாமா, ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் சரி பண்ணி வச்சுக்கணும். அஃப்கோர்ஸ் தைராய்டு சரியில்லை அப்படின்னா ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். ப்ரெக்னன்சின்னு ட்ரை பண்ணுறப்ப ஹஸ்பண்டுக்கும் நாங்கள் தைராய்டு கட்டாயமாக செக் பண்ணுவோம். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன், சில பேஷண்ட்ஸ் வந்துட்டு வெளியில் 2-3 வருஷம் ட்ரை பண்ணியிருக்காங்க, எங்கேயுமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் இங்கே வந்திருந்தாங்க. 2 பேருக்குமே வந்து பேசிக் டெஸ்ட் வந்து எப்பயுமே எடுத்துடுவேன். பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்க்கு வந்து தைராய்டு டெஃபிஷியன்சி இருந்துச்சு. ஆக்சுவலாக அவருக்கு தைராய்டு மெடிசன் அவர் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்ஸ்லேயே அவங்க வந்து கன்சீவ் ஆகிட்டாங்க. தைராய்டை வந்து சரி பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம உடம்புல உள்ள எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே தைராய்டை தான் வந்து சார்ந்திருக்கும். பர்டிகுலர்லி ப்ரெக்னன்சி ஆகும்போதும் தைராய்டு லெவல் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா பேபியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே தாய்கிட்டேருந்து வர தைராய்டை தான் வந்து நம்பி இருக்கும். ஸோ அதனால தைராய்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணிக்கல, நீங்கள் பேபி ட்ரை பண்ணுறீங்க, ஃபார்ம் ஆகலைன்னா ஷியராக நீங்கள் செக் பண்ணுற உங்கள் டாக்டரே தைராய்டையும் சேர்த்து செக் பண்ணுவாங்க.